மெட்ராஸ்ல எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் அவங்க வீட்டுல தான் தங்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஒரே லேடிஸ், நான் உங்க வீட்டுல தங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்லயே கோச்சிட்டு போயிட்டா. நீ என் வீட்டுக்கு வரல, நான் உன் பிளாட்டுக்கு வர மாட்டேன். ராஜிக்கு ஒரே வீம்பு. அன்னில இருந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெட்டுடா. என்ன பெட்டு? அவ என் பிளாட்டுக்கு வரலா இல்ல நான் அவ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறேன் நானு. டேய், இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது எனக்கு. டேய் அட பாவி, உங்க குடும்ப பிரச்சனையில என்ன ஏன்டா நடு ரோட்ல விட்டு போற? இதுக்கு பேசாம நான் ஹையர் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்போ நான் என்ன பண்றது? அதோ ஒண்ணு வருது, அதுகிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? வாட்? லிஃப்ட். யூ இடியட், நானே நடந்து போய்க்கிறேன், நீ என்கிட்ட லிஃப்ட் கேக்குறியா? தெரியுது, என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிடுங்களேன். வெயில் இந்த போடுது, எப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. காதலுக்கு கண்ணுதான் இல்லன்னு சொல்லுவாங்க, சன்னும் இல்ல போல இருக்கு. யப்பா ஹாய் 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 ஹாய். யப்பா ஹாய்டா. எம்மா தலைவலி இன்னும் போக மாட்டேங்குதுடா. ஏண்டா? நேத்து காதல் ஜோதின்னு ஒரு படத்துக்கு போயிட்டேன். ஐயோ உள்ள உட்கார முடியலடா. இங்க பாருடா, பிளேடு கேள்விப்பட்டிருப்ப, பிளேடு ஃபேக்டரினா அந்த படம் தான்டா. ஏன் செம அருவியா? பின்ன கொன்னுட்டானுங்கடா. பாட்டு சீன்ல பொம்பளைங்கெல்லாம் வெளியே வந்து தம் கட்டுறாங்கன்னா பாத்துக்கேன். ஜோதின்னு டைட்லாம், அதுக்காக ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிளைமாக்ஸாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ அம் ஹரி. ஹாய், ஐ அம் ராஜா. ஐ அம் சுப்புடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் இந்த வெயில் அப்படி என்னதான் பேசுனீங்க? இல்ல, நேத்து ஒரு படம் பார்த்தோம், அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். காதல் ஜோதி. அத பார்த்த அப்புறம் தான் உங்க மண்டை இப்படி ஆயிடுச்சா? பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். டைரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காரு. எங்களையும் தான் செதிலா செதுக்குனா. ஏய், அதாவது கதைக்கு ஏத்த மாதிரி படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ ஃபயர்ல வச்சிருக்காரு. அங்க நிக்கிறார் சார் டைரக்டர். பியூட்டிஃபுல். ஏய், டைரக்டர் வேணா அங்க நிப்பாரு, ப்ரொடியூசர் எடுத்து தெருவுல எல்லாம் நிக்காரு. அது தெரியுதா அவன் உங்களுக்கு? சொல்றது 100% கரெக்ட். என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான் யூத்தோட ஃபீல் தெரியும். நீ ஹரிலாம் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆன கெல்லம்ஸ் பெருசுங்க. யார பார்த்து பெருசுங்கற? இப்போ என் யூத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய், வாட் டு யூ வாண்ட்? இந்த ஏரியாவில் நான் பத்மபூஷன், சட்ட கரெக்ட்னா நான் ஒரு ரித்திக் ரோஷன். என்ன பத்தி என்ன நீ ஃபீல் பண்ற? சாரி அங்கிள், நீங்க யாருனே தெரியலையே அங்கிள். இப்போ என்ன சொல்றீங்க அங்கிள்? அங்கிள்னா என்ன? காதல் ஜோதின்னு ஒரு படம் வந்திருக்கான், அத போய் நம்ம பார்க்கலாமாடா? ஓ எஸ். அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவறாளே. வர்றேன்டா. எப்படி நாங்க ஓல்டு, நீங்க யூத்தா? எப்படி பிக்கப் பண்ணா பாத்தியா? ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்ட் தெரியுமா உனக்கு? முதல்ல உனக்கு தெரியும். வெயிட். நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லனா? சொல்லலனா நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ஃபிளாட்டுக்கு வரணும். தோத்தா பாத்துக்கலாம், கேளு. ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா? எம்சி, மெக்டால் விஸ்கி. பழம்னா? ஆர்சி, ராயல் சேலஞ்ச். பக்தி படம்னா? ப்ளூ ஃபிலிம், முழு நீல வண்ண சித்திரம். பாத்திருக்கியா? பட்டன் போடுறதுனா? இளம் பெண்களை மடக்கிறது. ஹே ராம். முத்தம். சிப்ஸ்னா? அழகான ஆண்கள்.